கங்க்ராட்ஸ். அதுக்கு நிரஞ்சனி. உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க. நிறைய சாங், நிறைய நிறைய நிறைய. விஷால் அவன்கிட்ட தான் க்ளோஸ். வேற எந்த பசங்களுக்கும் அவ்வளோ வந்துட்டு ஃப்ரெண்டாகவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவிஸோட காலையே Q&A வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது கவிஸோட தான் பார்த்துருப்பீங்க, இப்போ நிருஸோட தான் பார்க்க போறீங்க. இப்போ சனக்காக இந்த வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காலையே நிருவை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து கவிஸ் வேர்ல்டில் கேட்டிருந்தீங்க. அது என்னன்னு நான் கேட்டுறேன். உனக்கு நான் பிளட் பிரதர்ஸ் இருக்காங்களா? அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க இது சொல்லணுமா? எனக்கு நான் பிளட் பிரதர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிப்ளிங்ஸ்னே இருக்காங்க. அண்ணால ஒரு 2 பேர், 3 பேர், தம்பியில வந்துட்டு ஒருத்தர் சச்சோ சேர்த்துனா 2 பேர், அப்புறம் அக்கால ஒருத்தவங்க இருக்காங்க. தங்கச்சி மட்டும் எனக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை. யாராச்சும் எனக்கு தங்கச்சியா வேணும், தங்கச்சியா ஆகுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க, நான் தங்கச்சியை ஏற்றுக்கிறேன். நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? அதே மாதிரி இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போதைக்கு நான் நல்லா க்ளோஸா இருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் காலேஜ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மட்டும்தான். இங்க வெளியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷாலோட நீ எப்படி க்ளோஸ் ஆனே தெரியல. அந்த நாயும் பேசும், நானும் பேசுவேன். அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. நானும் சாண்டி க்ளோஸா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசணும். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம ஒரு விஷயம் சொல்லணும், அவங்க ஒரு விஷயம் சொல்றதை கேட்கணும். ஸோ நம்ம பேசிக்கிறதுல தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதே இருக்கு. சும்மா பேசாம சொல்லு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் க்ளோஸ் ஆகாது. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல குடுப்பனையும் எனக்கு கிடைக்கல. எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ப்ரோ. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அண்ட் செகண்ட் இயர் போக போறீங்க. கங்க்ராட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் போனது ஒரு மாதிரி ஓகேயா தான் இருந்துச்சு, ரொம்ப ஹைப்பெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக எனக்கு ஏதோ போராக தான் போச்சு. ரொம்ப 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 போராக போச்சு. ஓணம் வந்துட்டு எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த ஒரு செலிப்ரேஷன் மூடே எனக்கு வரல. ஓணம் அப்போ எல்லாரும் கூப்பிட்டாங்க டான்ஸ் ஆடுன்னு, எல்லாரும் போட்டுருந்தாங்க. எனக்கு எதுக்குமே மைண்ட் வரல. நான் பாட்டுக்கு தனியாக நின்றுட்டு தான் இருந்தேன். அதுக்கு அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன்லலாம் ஃபோன் யாருக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்ஜாய். பொங்கலில் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அடுத்த ஓணம் நான் வந்துட்டு வச்சு செய்யணுன்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். பார்ப்போம். ஸ்கின் கேர் நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. செம் ரிசல்ட் இதுல நீ வந்து அட்டாச் பண்ணணும். சரி ஓகே. இது நான் வந்துட்டு ஸ்கின் கேர் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நான் ரெகுலராக எப்போ குளிச்சுட்டு வந்தாலும் லிப் பாம் மட்டும் போடுவேன். இப்போ வந்துட்டு நிவ்யாவோட செரி அதாவது நிவ்யாவோட லிப் பாமில் செரி ஷேட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அந்த ஒரு லிப் பாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி பவுடரே நான் வீட்டில் தான் குளிச்சு வந்து பவுடர் அடிக்க மாட்டேன். எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் பவுடரெலாம் அடிப்பேன். மற்றபடி பொட்டு சந்தனம் இருக்கும். ஹேர் கேர் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். காலேஜ் போயிட்டு இருக்கும் போது வீக்லி ஒன்ஸ் தலைக்கு எண்ணெய் வைப்பேன். இப்போ வந்துட்டு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால நான் தலைக்கு வச்சு இந்த ஒரு 3 நாள் நான் அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு கலர் செம் ரிசல்ட் என்ன ஆச்சு? செம் ரிசல்ட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஓஎஸ் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு 75% வந்துருச்சு. நான் வந்துட்டு காமிச்சனாமா ஃபோட்டோ, நீ வந்து அது காமிக்கலையா? அதனால வந்து ஒன்று காமி இல்லைன்னா வந்து அட்டாச் பண்ணி நான் அட்டாச் பண்ணுறேன். 75% எனக்கு வந்துச்சு. எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு? அதெல்லாம் யூடியூப்ல ட்ரெஸ் ரிவ்யூ போட முடியாதுங்க. நாங்கள் இன்ஸ்டாவில் போடுறோம். அதுக்கு வந்துட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல வந்துட்டு எங்களால் லிங்க்கும் வைக்க முடியாது. நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணாலுமே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டிஎம்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி வரல அப்படின்னா உடனே அந்த ரீலை எங்க ஐடிக்கே ஷேர் எந்த ஐடியில் போட்டிருக்கோமோ அந்த ஐடிக்கே ஷேர் பண்ணுங்க. கவிஸ் வேர்ல்டில் தான் மோஸ்ட்டாக அந்த ட்ரெஸ் ரிவ்யூ எல்லாமே வருது. ஸோ கவிஸ் வேர்ல்டுக்கே நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தூத்துக்குடி வந்துருக்கீங்களா? அம்மா வந்திருக்காங்களா? இல்லை, தூத்துக்குடி வரல. ஆனால் அதை தாண்டி திருச்செந்தூர் போகணும். அதை தாண்டி திருச்செந்தூர் இருக்கா? தூத்துக்குடி தாண்டி திருச்செந்தூர். சாரி, நமக்கு அதெல்லாம் தெரியாது. கொண்டு போய் ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுங்க. அது வேற ரிவீல் பண்ணுமா? என் ஃபுல் நேம் நிரஞ்சனி. பட் மோஸ்டா எல்லாருமே என் ஃபுல் நேம் நிருன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என் ஃபுல் நேம் நிரஞ்சனி.
ஃப்ரெண்ட் ஜெனி. உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க. நிறைய சாங், நிறைய நிறைய நிறைய. ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா 80+ சாங்காக கேட்பேன். ஒரு சில டைம் மெலோடி சாங்காக கேட்பேன். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 90s 80s போய்டும். ஸோ வந்துட்டு நிறைய சாங் பேசிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ கமெண்ட் படிக்க முடியாது இருக்கும். நீங்கள் லவ் பண்ணால் உங்கள் அம்மா ஓகே சொல்லுவாங்களா? உங்கள் அண்ணாவை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். லவ் பண்ணா ஓகே இப்போ சொல்ல மாட்டாங்க. பட் 23க்கு மேலே நம்ம வந்துட்டு லவ் பண்ணி அது வீட்டில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச 3 அண்ணாவுமே கிட்டத்தட்ட பொக்கிஷம்ஸ். 10th 11th 12th மார்க். 10th 399, 11th 341, 12th 385. Unforgettable memories in your life. அப்படிலாம் இப்போ அதுக்கு எதுவுமே இல்லை. நடக்கும் போது நான் ஃபேவரட் யூடியூபர் 3 பேர் சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னால் காப்பரேட்ஸ் வந்துடும். நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் வந்துட்டு ஒருத்தர் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சல யாருன்னு. இன்னொருத்தர் யாருன்னு மோஸ்ட்டாக எல்லாமே கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்க தான். அதுக்கப்புறம் ஃபேவரட் பர்சன் அம்மா தான். அம்மாவுக்கு மேரேஜ் ஆக போகுதா? அது அது இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. கவி சொல்ல பாருங்க. கவி சொல்லதா இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கவி சொல்லதான் வரும். நிரு அக்கா நீங்கள் என்ன கோர்ஸ்? நான் பிசிஏ கோர்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்னஸ் வீடியோஸ் வருங்க. குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வீடியோ எல்லாமே வந்து கவி சொல்ல கண்டிப்பாக வரும். கியூட்டி உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நம்ம 2 பேரும் என்ன கோர்ஸ்? நான் பிசிஏ, நான் ஆர்ட்ஸ், அவங்க சயின்ஸ், அவங்க பயோடெக், நான் பிசிஏ. இல்லை என்ன கோர்ஸ் என்ன கோர்ஸ்? பிராங்க் வீடியோ போடுங்க. போடலாம். அக்கா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்பா இல்லைன்னு? ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்பா இல்லை, அதாவது ஏன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்னையுமே ஃபீல் பண்ணதில்லை. பட் எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த அப்பா பாசம் கிடைக்கணும்னு ஒரு இடத்துல தோணும்ல, அந்த இடத்துக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரஷ் இருக்கா? நேம் சொல்லுங்க. க்ரஷ் எல்லாம் இல்லைங்க. அழகின் ரகசியம் ஒன்றும் இல்லை. டே இன் மை லைஃப் ப்ராப்பராக போடுங்க அக்கா. நீங்கள் மட்டும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போடலாம். நாளைக்கு ஷூட் பண்ணலாம். நாளைக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டு நான் கவி சொல்லிட்டு சொன்னால் அவங்க எடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லணும். நீங்கள் பவானி வருவீங்களா? அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஈரோட்ட தெரிலங்க. வர வாய்ப்பு இருந்தால் வேர்ல்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் யாரு? அம்மா தான். நிரு உங்ககிட்ட உனக்கு எந்த விஷயம் பிடிக்காது அண்ட் நான் இந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லுங்க. நீ உனக்கு எது பிடிக்காது, நீயே அது மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்ன வரைக்கும் மாற்றிக்கல. ரொம்ப எமோஷனல் டைப். நான் ரொம்ப 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 அழுதுருவேன். சட்டுதான் அழுதுருவேன். அது எனக்கே வந்துட்டு மாற்றிக்கணும், மாறணும் அப்படி சொல்லிட்டு நிறையா நினைப்பேன். கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் அந்த கண்ட்ரோலையும் மீறி என் கண்ணு அப்படியே கொலை ஊற்றிடும். என்னாச்சு? ரிப்போர்ட் அடிச்சோம். எதுக்கு? கமெண்ட் தப்பா வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கணும். What is a lesson you learned this past year that really changed your perspective on life? லாஸ்ட் 1 இயர்ல உனக்கு நடந்த விஷயத்துல உன்னையவே மாத்துச்சு அப்படின்னா எது? லாஸ்ட் 1 இயர்னு சொல்ல முடியாது. 10th அப்புறமே நான் வந்துட்டு ரொம்ப மாறின மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஸ்டா ஸ்டோரிக்கு சாங்ஸ் ஹெல்ப் பண்ணவே முடியல. எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் வந்துட்டு எப்படின்னா நான் வந்துட்டு நிறையா அண்டர்ரேட்டட் சாங்ஸ் தான் நல்லா இருக்கும் ஸ்டோரி கேட்கும் போது. ஸோ வந்துட்டு நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கலந்து அப்படி இருக்கும். அக்கா உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா இல்லை ரக்ஷு அக்காவை பிடிக்குமா? 2 பேரையும் தான் பிடிக்கும். அது என்ன இவங்களா? எப்போ காலேஜ் ஓப்பன்? June 10ன்னு சொல்லியிருக்காங்க. Why you don't wear different types of earrings? If you wear, it really suits you. எனக்கு காது செட் ஆகாது. எனக்கு இப்போ நான் கோல்டு போட்டிருக்கேன் அப்படின்னா கோல்டு பின்னாடி பட்டன் போடுவாங்க. கோல்டு தோடில் பின்னாடி பட்டன் போடுவாங்க லூஸாகும்.
அந்த பட்டன் போட்டோன்னே எனக்கு காதில் சேராமல் புண்ணு வந்துடும். வெள்ளி தோடு எதுவுமே சேராது. இந்த மாதிரி தோடெல்லாம் ஆசைக்கு ஒரு 1 or 2 hours போட்டிருக்கலாம். அதுவே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அது என் காதுக்கு செட் ஆகாது. சொல்லுமா, இதான் வைக்கிறேம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. நான் அங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்கள் கவிஸ்வரில் வந்துட்டு மினி விளாக் பார்த்துருப்பீங்க, ஃபிஷ் டேங்க் வாங்குது. ஸோ நாங்கள் அவங்கள ரசிச்சுட்டு இருக்கோம். வாட் டைலாக் டு யூ, அதாவது வீட்டில் அதிகமாக என்ன டைலாக் யூஸ் பண்ணுவாங்க? நிறையா. நீங்கள் ஏதாவது சீரீஸ் மாதிரி வீடியோ போடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணலாம். கவிஸ் வேர்ல்டுக்கு மீனிங் நியூ வீடியோஸ் வித் விஷால் அண்ணா. அந்த நாயோட பண்ணலாங்க. கவிஸ் வேர்ல்டுக்கு மீனிங் இவங்க தான் நேம் வச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து கேளுங்க. அதாவது அம்மாவோட ஒரு உலகம் மாதிரி அதில் இருந்தாங்க, அதனால கவிஸ் வேர்ல்டு ஒரு அப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு கவிஸ் வேர்ல்டுன்னு, அதனால அப்படியே வச்ச மாதிரி சாரி கட்டி ரீல் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ பொண்ணு மாதிரி கஷ்ட இது பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. டாப்பு பேண்ட்டுலாம் போட்டுட்டு அதெல்லாம் இங்க எடுத்து சொருகணும், இங்க தெரியும், இங்க இங்க எவ்வளோ அப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி என்னாச்சு. இதுல இருந்து நீ வந்துட்டு படிக்காத கமெண்ட்ஸா இருக்கிறத மட்டும் படிச்சு நீ பேசிட்டு நான் போய் சாப்பாடு வச்சுட்டேன். எனக்கே பார்த்தீங்கன்னா சொட்டை ஏகப்பட்டது இருக்காது. ஹேர் ஃபால் ஃப்ரண்ட் ஹேர் இல்லை, சொட்டை இருக்க கேர்ள்ஸ் 2 monthல ஹேர் க்ரோத் ஆக மாதிரி ஏதாச்சும் ஹோம்மேட் ரெமெடி சொல்லுங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா சொட்டை. ஸோ நம்மளே அந்த சொட்டையை வந்துட்டு மறைக்க முடியாத நிலைமையில இருக்கும். ஸ்கூலா காலேஜா? நான் வந்துட்டு காலேஜ். யூடியூப்ல கண்டென்ட் எல்லாமே என்னோட ஃபுல் நேம் தான் சொல்லியாச்சு. அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும். தட் ஷி நெவர் காட். அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியலங்க இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோன்றது அப்போ இருக்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். நாங்கள் ஃபேன் அம்மா ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் சாண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செம்ல எவ்வளோ மார்க்கு? ஓ சாண்டியோடது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்க. பட் அவளோட மார்க்கை நான் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால அவள் பர்மிஷன் இல்லாமல் நான் எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் போகிற டான்ஸ் வீடியோலாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. பாய் பெஸ்டி இருக்கா? அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் அப்புறம் ஃபுட் சொல்லுங்கள். கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா தோன்ற டைமில் ஒன்று நான் பார்ப்பேன். சில டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங், சில டைம் நிறைய சின்ன குழந்தைங்கள சாப்பாடு விடுறது கதை சொல்லுவாங்களா, அந்த கதையை உட்காந்து கேட்பேன். பாய் பெஸ்டி கிடையாது. பாயில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு விஷால். அவன்கிட்ட தான் க்ளோஸ். வேற எந்த பசங்களுக்கும் நான் அவ்வளோ வந்துட்டு ஃப்ரெண்டாகவும் சரி ஏதாவது சரி நான் அவ்வளோ பேச மாட்டேன். கமிட்லாம் இல்லைங்க. ஒன் டே விளாக் போடலாம். என்னோட ஏம் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கு, சில பிளான்ஸ் உள்ள இருக்கு. அதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய உள்ள இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற நான் ஸ்டெப்ஸ் போடும் போது அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது நான் நிஜமாக இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் நான் எதுவுமே ஆசையே படலை. அதுதான் உண்மையாக நான் சொல்லணும். அதைத்தான் நான் படிப்பேன், இதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லை இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் எதுவுமே அவசியப்படல. சிஎஸ் சைட் போகணும் அவ்வளோதான். அதில் நான் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஓகே. நான் ஐடி நிற்கும் போது இவங்க வந்துட்டு பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. அதில் எனக்கு பிசிஏ கொஞ்சம் ஓகே, பிசிஏ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். க்ரஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இல்லை ஹாபி பார்த்தீங்க அப்படின்னா மெகந்தி போட இப்போது ரீசெண்டாக கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 11th லீவில் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அது மட்டும்.
ஐயோ இதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுதுங்க. கொண்டை போட்ட ட்ரெஸ் தான் அந்த அந்த கொண்டை போட்ட அந்த முடி இப்படி சுத்தி போல அந்த வேலையாவே இருக்கு. ஃப்ரீயா இருந்தா கசன்னு இருக்கு. பின்னி போட்டா அப்படியே ரொம்ப நேரம் பின்னி போடுங்க அப்படின்னா காத்துக்கு அந்த முடியல அப்படி லைட்டா எடுத்துட்டு வரும். அப்படியே எனக்கு எரிச்சலா இருக்கும். ஐயோ தூங்கு புள்ள. நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு Q&A வீடியோ. இதுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் வரும் நாங்கள் யோசிச்சு போடுறோம். இல்லை இதுக்கு அடுத்து ரக்ஷுவோடது வரும். இல்லை யூடியூப்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் வரும். இந்த படி உனக்கு கொடு. ஹீரோ பிராங்க் வீடியோ ஏன் போட மாட்டீங்க? போடலாம். எவ்வளோ ப்ரொபோசல் கவுண்ட்? காவியா உன் கிளாஸ்மேட் ஞாபகம் இருக்கா? 9th கிளாஸ்மேட். இருக்கு. இதுவா ஐடியா எடுத்துக்கோப்பா. சஞ்சய் நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் ட்ரீம் என்னக்கா? ட்ரீம் நிறைய இருக்குங்க, சொல்லலாம் பொறுமையா. இல்லை எனக்கு புரியல. கடவுளே எனக்கு புரியல ஒரு விஷயம். போடு. எப்படித்தான் இப்படியெல்லாம் இருக்கீங்களோ? ஒரு Q&A வீடியோ போட்டா அதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் இல்லை என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் நீங்க இதுவே சொல்லக்கூடாது. நான் சொல்லணும்னா நான் வந்துட்டு ஒரு அண்டர் 18 கேர்ள். ஸோ எங்கிட்ட நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா சின்ன பப்பா. why are you not coming for daily life? டெய்லி லைவ் வரத்துக்கு நமக்கு டைம் சூட் ஆகணும்லங்க. அக்ஷா அக்கா நிறைய அக்கா வீட்டில் 2 பேர் சண்டை போட மாட்டீங்களா? பயங்கரமா சண்டை வரும். இன்னைக்கு தேட்டர் போனா தேட்டர்ல கூட எனக்கு எங்க அக்காவுக்கு சண்டை வராத நாளே கிடையாது. டெய்லி சண்டை வரும், நிமிஷம் சண்டை வரும். வெளியே போகும்போது ட்ராவல் அண்ட் ஷாப்பிங்லாம் அதிகமாக வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. வெளில போயிட்டோம் அப்படின்னா மோஸ்டா நாங்க வந்துட்டு வீடியோ கிளிப்பிங்ஸை விட அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணும். அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுன்றதால எங்க 3 பேர்த்துக்குமே ஒரு இது இருக்கு. ஸோ அதனால how are you maintaining the YouTube studies and another works? பண்ணி தானேங்க ஆகணும். ஏப்பட்டு ரெண்டு எவ்வளோ கமெண்ட் பிடிச்சா? உனக்கு நான் யாருன்னு கேட்குறாங்க. நான் உனக்கு ஐயோ நான் யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுரு. அவ்வளோதான். இப்போ யூடியூப் எடுத்துடலாமா இல்லை போதுமா? போதும். அவ்வளோதான். அப்புறம் மெயினான ஒரு ஆள் வந்துட்டு ஆமா மெயினா எனக்கு ஒரு ஆள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதில் கொஷின் கேட்கணும்னு தெரியாமல் எனக்கு கமெண்ட்டாக பண்ணிட்டாங்க ஸ்டோரியில். அதை நீங்கள் எல்லாரையும் மோஸ்ட்டாக என் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அம்மா எவ்வளோ பிடிக்கும் ப்ளீஸ்டா, அம்மா எவ்வளோ பிடிக்கும் ப்ளீஸ்டா, அம்மா தெரிஞ்சிக்க சொல்லுவியாடா தங்கம் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அது வேறு யாரும் நம்ம கவி சொல்லிட்டாங்க. அவங்கள பிடிக்காம இருக்குமா, கவி சொல்றது பிடிக்காம இருக்குமா, அதை வேறு நான் வந்துட்டு தெளிவாக சொல்லணுமா? பிடிக்கும்னு சொல்லுவேன். எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஷீ இஸ் த ஒன். இந்த மாதிரி எனக்கு எல்லாமே அவங்க தான். எல்லாமே உனக்கு எல்லாமே அவங்க தான். யாரா உங்கள் அம்மா இங்கே எல்லாரும் அம்மா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் யாராவது இருந்தீங்க மதுவண்ணகுள்ள யாராச்சும் இந்த பையனோட அம்மா பட்டு பையனை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே தான் இருக்கான், இப்படி தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வரமாட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் உங்களோட மிஸ் பண்ண பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா சொல்லு. டாடா பை பை. பாவம் பையன் கொஞ்சம் சோகத்தில் இருக்கான். நாங்கள் யாரும் வந்திருந்து கண்டுக்கல. போய் கட் பண்ணி இன்னொருத்தன் இதை விட சோகத்தில் பெட்ரூமில் படுத்துருப்பான். போய் கட் பண்ணி போ. Go to school, sing the rhymes. Start. Story. 1 year ago today இதெல்லாம் போட்டுருக்கோம். நான் என்ன பண்ணிட்டேன்? எவ்வளோ நாளுங்களா? சி